ஹாய் மக்களே, உங்களுக்கும் உங்களோட மொபைலில் சிம் வந்து காட்ட மாட்டேங்குது, சிம்மை வந்து போட்டாக்கா சிம் ஃப்ளாட் வந்து எம்டியாகவே இருக்குது அப்படின்னாக்கா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் பிரச்சனையா இல்லை சிம்மில் பிரச்சனையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோனில் உங்கள் சிம் இப்போ காட்ட மாட்டேங்குதுன்னா அந்த சிம்மை எடுத்து வேறு ஒரு ஃபோனில் போட்டு பாருங்கள். அப்படி போட்டு சிம் காட்டுது அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் பிரச்சனை. ஒரு வேளை அந்த ஃபோன்லேயும் அந்த சிம்மை காட்டல அப்படின்னா கன்ஃபார்மாக சிம்மோட பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா இந்த இஷ்யூ வந்து ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. அதுலேயும் ஏர்டெல்லில் குறிப்பாக வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் வந்து ரொம்ப பழைய சிம் யூஸ் பண்ணுறீங்க, 4G சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஏர்டெல் என்ன பண்ணாங்கன்னா 5G சிம்மாக மாற்றினாங்க. ஸோ அப்படி மாற்றினதை கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவங்களா வந்து கொடுக்காம கஸ்டமரை வந்து வாங்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த 4G சிம்மெல்லாம் வந்து சம்டைமில் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி டீஆக்டிவேட் ஆன சிம்மெல்லாம் சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு போனாக்கா மாற்றி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த சிம்மை எடுத்துகிட்டு உங்களோட ஆதார் கார்டு மேபி கேட்கலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டு எதுக்கோ கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட ஆதார் கார்டு வச்சு தான் இப்போ சிம் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவைப்படும். அப்படி இல்லாட்டி அந்த சிம்மோட ஓனர் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தேவைப்படும். ஸோ நீங்கள் நேராக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்டெல் ஷோரூம் போனீங்கன்னா அங்கே ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த புது டம்மி சிம் கொடுக்கறதுக்காக. ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த சிம்மை எடுத்து உங்கள் மொபைலில் போட்டிங்கனாக்கா அதே நம்பருக்கு இந்த சிம் ஆக்டிவேட் ஆகிடுங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்லை, ரொம்ப சுற்றிட்டு இருக்கவும் தேவையில்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் தேவையில்லை. ஒரு வேளை சிம்மில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சிம்மில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.